வணக்கம் அன்பர்களே. ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். அன்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் எஸ்பிஓ நமக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெமோவாக இருந்தாலுமே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? டெமோவுக்கு அப்புறம் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ரெகுலராக நமக்கு ஒர்க் இருக்க போகுது. பேசிக்கலாக இந்த டெமோவை நம்ம எந்த அளவுக்கு கிளியராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ரொம்ப ஈஸியாக அமையும். சரிங்களா? அதனால் வீடியோ ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சரிங்களா? அன்பர்களே, நீங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிடுங்க. சரிங்களா? எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. நோட்டீஸ் போர்டை அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? இப்போ லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே மாற ஸ்க்ரோல் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டேஷ்போர்டு இருக்குல்ல, அந்த டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா, இங்கே டேட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த டேட்டு என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு 2 நாள் இந்த சேம் டேட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு டேட்டு இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு டாஸ்க் வேலட்டுங்கிற இடத்துல உங்களுக்கு 0ன்னு இருக்கும். சரிங்களா? டாஸ்க் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ அகெயின் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே இங்கே பாருங்கள், டுடே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, க்ரோம் அல்லது அதர் ப்ரௌசரில் நம்மளோட ஒர்க் இருக்கும். சர்ச் பண்ணக்கூடிய அந்த சைட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு Amazon.inல தான் நம்ம அந்த யூஆர்எல் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. சர்ச் Amazon.in, அடுத்து அஃபிஷியல், அதாவது அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்டோட யூஆர்எல்லை எடுத்து தான் நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜை மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி எல்லாம் அங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த பேஜை மேலேருந்து கீழே மாற நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பாருங்கள், ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த நியூ டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, Amazon.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கீபோர்டில் உள்ள இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, வெப்சைட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் அந்த யூஆர்எல்ல தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் மொபைலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சம்டைம் இந்த மாதிரி பாப்பப் ஆகும். இந்த பாப்பப் மெசேஜ் இந்த இன்ட்டை கிளிக் பண்ணி பாப்பப் மெசேஜ் எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம மொபைல் செலக்ட் பண்ணதால நிறைய மொபைல்ஸ் இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு சரி தான் இங்கே தேவை நமக்கு. அதனால் இந்த ப்ராடக்ட்டு, இந்த சாம்சங் ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த ப்ராடக்டான டீட்டெயில் எல்லாம் அங்கே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன பண்ணணும்னா, இதுதான் அந்த யூஆர்எல். சரிங்களா? இதை தான் நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த காப்பி சிம்பிள் இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூஆர்எல் காப்பி ஆகிடும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, செல்லில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேக் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் மேலே பாருங்கள், இங்கே அந்த டேப் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணிடணுங்க ஷோ ஆகும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 சைட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம நம்மளோட போர்ட்டல் சைட்டுக்குள்ளே வரணும். அப்போ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணோன்னே அந்த டேப் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இப்போ டைட்டில்ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமேசான் சைட்டில் தான் நீங்கள் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அமேசான் இங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? அந்த நேம் டைப் பண்ணுங்கள்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெப்சைட்டு சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வெப்சைட்டை தான் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்துரும். சரிங்களா? அந்த வெப்சைட்டுங்கிற நேம் வந்து இங்கே வந்துரும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த யூஆர்எல்லை வந்து நம்ம டைப் பண்ண போறோம். இந்த இடத்துல நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து பேஸ்ட்டுன்னு கேட்கும். சரிங்களா? இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் வந்து இங்க வந்து பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆன உடனே கீழ வந்து சப்மிட் பட்டன கிளிக் பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். அதாவது யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டாஸ்க் எப்போன்னா, நியர்லி ஒரு 3 டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கம்பெனி சைட்லேருந்து அடுத்த டாஸ்க் எப்போன்னு நமக்கு சொல்லுவாங்க. அது வந்து ஆல்ரெடி நான் சொன்னது போல, அந்த டாஸ்க் டேட்டை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேஜை வந்து நீங்க வந்து மேலேருந்து கீழ மாற ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சது கரெக்ட்டா இல்லைன்னு செக் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க நேம் பக்கத்தில ஒரு சின்ன ஏரோ மார்க் மாரி இருக்கு பாருங்க, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்டுன்னு ஒரு ஐகான் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். மை டாஸ்க்கு, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு, என்ன டேட்டு சரிங்களா? இப்போ வந்து டீட்டெயிலா பார்க்கணும்னா, இந்த இந்த பேஜ வந்து நீங்க வந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு டாஸ்க் கமிஷன் என்ன டேட்டுன்னு இங்க ஷோ ஆகும். சரிங்களா? அப்படி அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். இதே பேஜ வந்து அப்படியே மேலேருந்து கீழ மாற ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்ட வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வாலெட்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கத நீங்க கவனிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல 0ன்னு இருக்கு. இப்போ நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ மறுபடியும் மேலேருந்து கீழ மாற ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ண உடனே இங்க வந்து லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். லாக் அவுட் குடுத்துருங்க. குடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்ணுங்கன்னா, லாக் அவுட் ஆயிரும். இப்போ மேல வந்து பாருங்க இந்த 3 டாட். இந்த 3 டாட் வந்து சில நபர்களுக்கு வந்து 3 டாட்டுக்கு பதிலா ஆரஞ்சு கலர்ல ஏரோ மார்க் இருக்கும். அப்படி ஏரோ மார்க் இருந்துன்னா, நீங்க வந்து உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, Play Storeல போயிட்டு அப்டேட் பண்ணிருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதுக்கு செப்பரேட்டா போட்டிருக்கேன். எப்படி அப்டேட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க அந்த மாதிரி அப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இந்த 3 டாட்ட கிளிக் பண்ண உடனே, உங்களுக்கு வந்து இந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஹிஸ்ட்ரி இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டெலீட் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கு. இத செலக்ட் பண்ணிருங்க. சரிங்களா? செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷோ ஆகும். இந்த இடத்துல மேல வந்து ஆல் டைம் இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணிட்டு, ஆல் டைம செலக்ட் பண்ணிருங்க. சரிங்களா? பண்ணிட்டு நீங்க எல்லா இடத்தையும் அதாவது ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸு, கேட்ச்டு இமேஜ், ஃபைல்ஸு இதெல்லாம் நீங்க டிக் குடுத்துடணும். பட் நீங்க இந்த சேவ் பாஸ்வேர்ட வந்து எக்காரணத்த கொண்டும் டிக் குடுத்துறாங்க. டிக் குடுத்துட்டீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் எல்லாம் டெலீட் ஆயிரும். சரிங்களா? அதனால இது டிக் குடுக்காதங்க. கீழ வந்து பாருங்க, டெலீட் டேட்டான்னு இருக்கு. இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா நம்ம ப்ரௌஸ் பண்ண எல்லாம் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ அகைன் வந்து இந்த இன்ட் மார்க் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இன்ட் மார்க்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, அந்த பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இங்க வந்து என்னென்ன டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னு ஷோ ஆகும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ண உடனே நம்ம ஒர்க் பண்ணது இந்த 2 சைட் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நெறைய டேப் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் வந்து மீன் அந்த ப்ரௌசர் வந்து ஹேங் ஆகும். அதனால இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிளியர் பண்ணி விடணும். சரிங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மொபைல்ல வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஸ்வைப் பண்ற மாரியும் இருக்கும். அல்லது அப் அண்ட் டவுன்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா, இந்த எல்லா டேப்பும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகி, உங்களுக்கு வந்து ஃபுல்லா எல்லாம் கிளியர் ஆயிரும். நியூ டேப்புங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ வந்து நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்து உங்க ப்ரௌசர் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அன்பர்களே எப்படி டாஸ்க் பண்ணணும்னு இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவ தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தயவா நான் கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.